Hi students, homogeneous system of linear equation பத்தி பார்க்க போறோம். homogeneous linear equation a11x1 plus a12x2 plus a13 x3 plus up to a1n xn is equal to 0. அதே பாரு next equation a21x1 plus a22x2 up to a2n xn is equal to 0 up to am1x1 plus am2x2 up to amn xn is equal to 0. இப்போ கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் x1 x2 என்னோட கோஎஃபிஷியன்ஸ் ai j iன்றது 1 to m jன்றது 1 to n ஆர் கான்ஸ்டன்ட்ஸ். இந்த அபோவ் ஈக்குவேஷன்ஸில் மேலே பாரு x1 x2 அப் டு xn சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது x1 x2 அப் டு xn வரை 0 அதனோட வேல்யூ 0 அப்படின்னா அதை ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லுவோம். ஓகேயா, x1 x2 நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி அதனோட வேல்யூ x1 x2 அப் டு xn வேல்யூட சொல்யூஷன் 0 அப்படின்னு வந்துச்சுன்னா, எல்லா வேல்யூ 0 வந்துச்சுன்னா ட்ரிவியல் சொல்யூஷன். இன் அதர் வேர்ட்ஸ் ax ஈக்குவல் டு om/1 சொல்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறாங்க? ஏன்றது கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் x1 அப் டு xn எழுதியிருக்காங்க பாரு. a is equal to a11 a12 up to a1n a21 up to a2n up to am1 am2 up to amn எழுதிட்டோம். xன்றது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், இங்கே வந்து x1 x2 up to xn வரையும் இருக்குது. ஓன்றது om/1, அங்கே பீன்றது எடுத்துக்கிடுவோம்ல, அது பதிலாக இங்கே ஓன்னு எடுத்திருக்காங்க. ஏன்னா x1 x2 அப் டு கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் 0, ஸோ 0 அப்படின்னு வரனால ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு rho of a is equal to rho of a by o less than or equal to m. So by Ruzzi-Kaplan theorem, any system of homogeneous linear equation is always consistent. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோ. any system of homogeneous linear equation is always consistent. Consistency நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். rho of a is equal to rho of a by b is equal to n. So then next என்ன பார்க்க போகிறோம்? m less than n. mன்றது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், என்னன்றது ஆல்ரெடி தெரியும் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். பாரு, இப்போ நம்மளுக்கு அன்னோன்ஸ் தான் அதிகமாக இருக்குது, m less than nன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மோர் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் தென் த நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் இப்படி இருந்துச்சுன்னா, ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எப்படி கிடைக்குன்னா ரோ ஆஃப் ஏ பை ஓ லெஸ் தென் என் அண்டர்லைன் பண்ணிக்கோ. இப்படி இருந்தால் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? ரோ ஆஃப் ஏ பை ஓ லெஸ் தென் என். அப்போ த சிஸ்டம் இஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா எனி ஒன் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம ஆர்பிட்ரி கான்ஸ்டன்ட் வச்சு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்மளுக்கு வேல்யூ கிடச்சிரும். எல்லாமே 0 கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை, அதனால் நாட் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லிடும். இப்போ பாரு, m is equal to n. mன்றது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன், nன்றது நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 2 கேசஸ் அரைஸ் ஆகுது. அது என்னன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ m is equal to n இருக்கும்போது கேஸ் 1 பாரு. இஃப் ரோ ஆஃப் a is equal to ரோ ஆஃப் a by o is equal to n. ஸோ நம்பர் ஆஃப் ரேங்க் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸும் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னால் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் யூனிக் சொல்யூஷன். அது எப்போ ட்ரிவியல் சொல்யூஷன் ஆகும்? நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி x1 x2 x3யோட வேல்யூ 0 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகே, அப்போ கண்டிப்பாக ட்ரிவியல் சொல்யூஷனா டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. நல்லா நோட் பண்ணிக்கோ. ட்ரிவியல் சொல்யூஷனா கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. சின்ஸ் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு n அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. 1 மார்க்கில் கூட கேட்கலாம், நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோ. கேஸ் 2 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஃப் ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை ஓ லெஸ் தென் என். த சிஸ்டம் ஆஃப் நான் ட்ரிவியல் சொல்யூஷனா ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் என்ன இருந்தால் டிட்டர்மினன்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் சொல்கிறாங்க? இப்போ ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் என் எப்போ கிடைக்கும்? நம்மளுக்கு எனி ரோவை 0 ஆக்கும்போது தான் ரோ ஆஃப் ஏ வந்து ரேங்க் வந்து கம்மியாக வரும், லெஸ் தென் அன்னோன்ஸோட கம்மியாக வரும். அப்போ கண்டிப்பாக எனி ரோ 0வாக இருந்தால் டிட்டர்மினன்ட் ஏ கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க நான் ட்ரிவியல் சொல்யூஷன் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் 0. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் 0வாக இருந்தால் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷனா கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ என்னவாக தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். ஓகேயா, இதுதான் கேஸ் 2 சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து சப்போஸ் m கிரேட்டர் தென் என்ன இருந்தால், mன்றது நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன். இப்போ m கிரேட்டர் தென் n சொல்லியிருக்காங்க. அப்போ மோர் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன் தென் த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னா வி கெட் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை ஓ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n. ஓகேயா, m கிரேட்டர் தென் என்ன இருக்கும்போது நம்மளுக்கு இதுதான் கிடைக்கும்.
ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல என்ன பார்த்தோம், ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை ஓ இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்தால் கண்டிப்பாக யூனிக் சொல்யூஷன். கெட் த வேல்யூஸ் x1 x2 x3யோட வேல்யூ 0னா ட்ரிவியல் சொல்யூஷன். ஆல்ரெடி தெரியும். ட்ரிவியல் சொல்யூஷன்னா கண்டிப்பாக என்னவா இருக்கும், டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0. டிட்டர்மினன்ட் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா கண்டிப்பாக ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும். தென் ரோ ஆஃப் ஏ கேஸ் 2 பாரு, ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை 0 லெஸ் தென் என்ன, நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நான் ட்ரிவியல் சொல்யூஷனா ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் என். ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் என்ன, கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் ஏ என்னவா இருக்கணும், 0வா இருக்கணும். டிட்டர்மினன்ட் ஏ 0, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் 0 அப்படின்னா கண்டிப்பாக நான் ட்ரிவியல் சொல்யூஷன். ஓகேயா. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 0னா ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் என் சொல்லியிருக்காங்க. அடுத்து எம் கிரேட்டர் தென் என் அப்படின்னா ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என். அதாவது எம் லெஸ் தென் என்னா ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ பை 0 லெஸ் தென் என். ஓகேயா. இதை நல்லா படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் செய்கிறதுக்கு உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நல்லா அண்டர்லைன் பண்ணி மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோ, நோட்டில் எழுதி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.